தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனரான மிஷ்கின் தற்போது படங்களிலும் நடித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது டிராகன் படத்தில் முக்கியமான ரோலில் நடித்துள்ளார். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடந்து முடிந்துள்ளது. இவ்விழாவில் இயக்குனர் மிஷ்கின் பேசியுள்ளது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாகவே பட விழாக்களில் மிஷ்கின் பேசி வரும் பேச்சுக்கள் இணையத்தில் பரபரப்பை கிளப்பி வருகிறது. முன்னதாக பாட்டில் ராதா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் மிஷ்கின் பேசிய பேச்சுக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகின. அவரின் பேச்சுக்கு கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் குவிந்தது. இதனையடுத்து பேட்கர்ல் பட விழாவில் பங்கேற்ற மிஷ்கின் தனது பேச்சுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு தற்போது டிராகன் பட விழாவில் இயக்குனர் மிஷ்கின் பேசியுள்ளார். அந்த வகையில் மேடை ஏறியதும் இன்னைக்கு கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு நிகழ்ச்சி எதிலையும் கலந்துக்காம ஓய்வுல இருக்கலாம்னு நினைச்சேன். தயாரிப்பாளர் அகுரம் சார், அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் ஆகிய 3 பேருக்காக இங்க வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஒரு ப்ரூஸ்லி. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபைட் படம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த அதிர்ஷ்டத்தாலையும் இந்த இடத்துக்கு பிரதீப் வரல. விஜய் சேதுபதிக்கு பிறகு ஒரு பக்குவமான நடிகர். இப்படியே நீ இருக்கணும் பிரதீப் என பேசினார். இதனை அடுத்து அஸ்வத் மாரிமுத்து குறித்து பேசிய மிஷ்கின் பெரிய இடத்துக்கு வர வேண்டும். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். சிம்புவை வைத்து இயக்க போகும் அடுத்த படமும் வெற்றியாக அமையும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேட்கர்ல் சர்ச்சை குறித்து பேசியவர், ட்ரெய்லரை வைத்து ஒரு படத்தை முடக்குவது நியாயமில்லை. பெண் ஒருவர் கலங்கிக் கொண்டே இருப்பது என் மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது. படத்தில் சென்சாரில் கட் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் கட் செய்து அந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும். ஒரு பெண் இயக்குனர் ஆவது ரொம்ப முக்கியம். 20 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு பெண் இயக்குனரா வருவாள். அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்றார். அதன் பின்னர் மேடையில் இருந்த திரையில் பிரதீப் ரங்கநாதன் புகைப்படத்தை காட்டி இவரை பற்றி என்ன தோணுதோ சொல்லலாம் என கேட்டனர். அதற்கு பதிலளித்த மிஷ்கின் பொறுக்கி, இனிய பொறுக்கி என்றார். அதனைத் தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து புகைப்படம் காட்டிய போது பெரும் பொறுக்கி, இனிய பெரும் பொறுக்கி என்றார். அதன் பின்னர் மிஷ்கின் புகைப்படம் காட்டிய போது சீக்கிரமா சினிமாவை விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் என சொல்லி மேடையை விட்டு இறங்கிவிட்டார் மிஷ்கின். அவரது எதிர்பாராத பதில் தொகுப்பாளர்களையும் படக்குழுவினரையும் அதிர்ச்சியடைய செய்துவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.